வரைபடங்களில் இல்லாத ஒரு கிராமம், ஆரண்யம். அங்கே நெருப்பு வெறும் எரியாது, அது நினைவுகளையும் உயிர்களையும் தின்னும். பல வருடங்களுக்கு முன்பு அவர்கள் ஒரு தெய்வத்தை வழிபட்டார்கள். ஒளியின் தெய்வம் இல்லை, அழிவின் தெய்வம், அக்னி தேவன். அதன் காவலன் ஒரு பறவை. அது ஒரு பீனிக்ஸ் இல்லை, அது இறந்தவர்களின் ஆன்மாவால் உருவானது. ஒவ்வொரு 50 ஆண்டுகளுக்கும் ஒரு பலி, ஒரு உயிர். இந்த முறை அவர்கள் அதை மறந்தார்கள். அந்த இரவு மழை இல்லை, காற்று இல்லை, ஆனால் தீ எரிந்தது. வீடுகள் சாம்பல், மனிதர்கள் சிக்கினர். அவர்களின் ஷேடோ கூட தப்பிக்கவில்லை. அந்த இரவில் ஒரே உயிர் மட்டும் தப்பியது, ஆதி. அவன் திரும்பி வந்தான், சாம்பலின் நடுவே. நீ ஏன் உயிரோடு இருக்கிறாய்? அவன் திரும்பி பார்த்தான், யாரும் இல்லை. ஆனால் நகர்ந்தது, தீ எழுந்தது. ஒரு உருவம், ஒரு பறவை. நாங்கள் பசிக்கிறோம். அது அவன் கிராமம், அவன் மக்கள், அவன் குடும்பம். நாங்கள் சாகவில்லை, நாங்கள் மாற்றப்பட்டோம். இப்போது நீதான் அடுத்தவன். ஆதி ஓடினான், ஆனால் எங்கே ஓடினாலும் சாம்பல், தீ, குரல்கள். அவன் கையை பார்த்தான், சாம்பல். அவன் தோல் எரிந்தது. இது சாபம் இல்லை, சாபம் இல்லை, இது. சில நாட்கள் கழித்து